அனைவருக்கும் வணக்கம். நான் அருண் மாதேஸ்வரன். ஒரு நபருக்கு ஃபோன் வருதுங்க. கஸ்டம்ஸ்லேருந்து கூப்பிடுறோம். For calling from Printers Support. How are you today? உங்க பேர்ல ஒரு பார்சல் இங்கேருந்து தாய்லாந்து போகுது. அதில அ டிஎம்டிஏ ட்ரக்ஸ் போன்ற மிக கொடிய ட்ரக்ஸ் வந்து அதில இருக்கு. அ உங்க பேர்ல தான் அது ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. உங்க பேர் மூலமா தான் போகுது. ஸோ நீங்க வந்து இதுக்கு அ பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாரி கஸ்டம்ஸ்லேருந்து கூப்பிடுறோம்னு சொல்லி பேசுவாங்க. பேசிட்டு நெக்ஸ்ட் வந்து போலீஸ்க்கு இன்டிமேட் பண்ணுறோம். நீங்க அவங்க கூட பேசிக்கங்க. அதாவது வந்து முதல்ல சொல்லும்போதே இந்த நபருக்கு வந்து பதட்டமும், பயமும் உண்டாயிரும். அந்த மாரி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அவரு அந்த பதட்டத்தில இல்லைங்க நான் இல்ல, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது கூட அவங்க விடாம, அ போலீஸ்க்கு இன்டிமேட் பண்றோம். அவங்க பேசிக்குவாங்க. அவங்ககிட்ட நீங்க பேசிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வந்து துண்டிச்சுருவாங்க. கட் பண்ணதுக்கப்புறம் ஆ சில நிமிஷத்திலேயே, கொஞ்ச நேரத்திலேயே வந்து போலீஸ்லருந்து ஆ ஃபோன் ஃபோன் வரும். அதாவது வந்து இந்த கஸ்டம்ஸ் ஆகட்டும், போலீஸ் ஆகட்டும் இதெல்லாம் ஃபேக் தான். அவங்க போலீஸ் பேசுறதா சொல்லி ஆ ஆ ஃபோன் பண்ணி பேசுவாங்க. உங்க பேர்லேருந்து போதை வஸ்து வந்து இவ்வளோ ஆ உலக அளவுல இன்டர்நேஷனல் லெவல்ல தடை செய்யப்பட்ட போதை பொருள் எப்படி உங்களுக்கு கிடைச்சது? ஆ எப்படி நீங்க யாருக்கு அனுப்புறீங்க? உங்களோட ஆ பேக்ரவுண்ட் என்ன? உங்க அ அது என்ன? இது என்னன்னு சொல்லி எடுத்த உடனே பயமுறுத்தி அவங்கள ரொம்பவுமே இது பண்ணிருவாங்க. ரொம்ப பயமுறுத்திருவாங்க. அந்த சமயத்தில அந்த நபருக்கு என்ன பண்ணணுங்கிறதே தெரியாது. சாதாரணமான நபருக்கு இந்த மாரி ட்ரக்ஸ பத்தி சொல்லும்போது ஏதோ கொஞ்சம் போதை வஸ்துங்கிறது தெரிய வரும். ஆனா, இந்த மாரி பெரிய பெரிய வார்த்தைகள் அதாவது வந்து ஆ எம்டிஎம்ஏ ட்ரக்ஸ்ன்னு சொல்லணும்னா இன்டர்நேஷனல் லெவல்ல அது ரொம்ப மோசமான போதை பொருள் மாதிரியானது. ஆ அந்த மாரி இந்த விவரங்கள் தெரிஞ்சவங்களுக்கு சொல்லும்போது அவங்க ரொம்பவுமே பேனிக் ஆயிருவாங்க. அந்த மாரி ஆ சந்தர்ப்பங்கள்ல அவங்க தொடர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆ ஏமாற்று நபர்கள் வந்து ஃப்ராடுகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள தொடர்ந்து ஆ ஃபோன் கால்லயே இருக்கணும். அல்லது வீடியோ கால்லயே இருக்கணும். ஒரு அதிகாரியினுடைய ஒரு சீருடையில அப்படியே ஆ அப்படியே அசல் அதிகாரி போலயே, ஒரு போலீஸ் அதிகாரி போலயே வந்து அவங்க சீருடைகள்ல, ஒரு உயர் அதிகாரி போன்ற தோற்றத்தில உங்கள வந்து தொடர்பு கொண்டு பேசுவாங்க, பயமுறுத்துவாங்க. ஆ கடைசியில நீங்க வந்து இல்லை நான் வந்து நிரபராதி, நான் வந்து அப்பாவி, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொன்னா கூட, விடாம உங்கள முடிஞ்ச அளவுக்கு பயமுறுத்தி, உங்கள ரொம்பவுமே தோய்ந்து போக வச்சு, அந்த அளவுக்கு பண்ணிட்டு, அதுக்கு மேல சரி ஆ எனக்கு தெரியுது. ஆனா நீங்க வந்து மாட்டிட்டீங்க. உங்கள காப்பாத்தணும்னா ரொம்ப கஷ்டம். பெரிய அதிகாரி கிட்ட பேசணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, லாஸ்ட் எண்ட் ஆஃப் த டே அவங்க வந்து விரிக்கக்கூடிய வலை எதுக்குன்னா பணத்துக்கு தாங்க. வேற எதுவுமே இல்ல. பணத்துக்கு தான். உங்ககிட்ட இருந்து பணத்த கறக்கறக்கு தான் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அது உங்கள உங்களுடைய ஆ உங்களுடைய ஒரு உங்களுடைய தெளிவு என்ன அப்படிங்கிறத அவங்க அனலைஸ் பண்ணிருவாங்க. இந்த நபர் வந்து ஆ ஆ நம்ம வலையில மாட்டிட்டாரா இல்லையாங்கிறத அவங்க அனலைசிஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருந்து பணத்த கறக்கறக்கு உண்டான வேலைகள ஆரம்பிச்சுருவாங்க. ஆ அந்த மாரி தான் ஒரு சம்பவம் வந்து ஹைதராபாத்ல நடந்திருக்கு. ஆ ஹைதராபாத் எஸ்பிஐ வங்கியில ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஏசி கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில இருக்கக்கூடிய ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய அந்த அந்த பேங்க்குக்கு ஒரு முதியவர், ரெகுலர் கஸ்டமர் அவரு. அவர் வந்து ரயில்வேல 37 வருடங்கள் பணிபுரிந்து ரிட்டயர்ட் ஆனவரு. ஆனா, அவர் வந்து கடைநிலை ஊழியர். அவர் வந்து இருக்கிறதுலேயே கடைநிலை ஊழியர் அவரு. அதாவது வந்து சுகாதார பணியில ஆ சு அங்க சுகாதார வேலைகள் செய்யக்கூடிய நபரா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவரு ரிட்டயர்ட்மெண்ட்க்கு அப்புறம் அந்த ரிட்டயர்ட்மெண்ட்ல வந்த ஆ பணம் என்ன இருக்கோ, அத வந்து அந்த எஸ்பிஐ பேங்க்ல வந்து அவர் டெபாசிட் பண்ணிட்டு, ரெகுலரா அத இது பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவருக்கு நார்மல் அக்கவுண்ட் இருக்கு. டெபாசிட்டும் பண்ணியிருக்காரு. இந்த இந்த மாரி சமயத்தில அவரு பேங்க் வராரு. உங்களுக்கு தெரியும் பேங்க்ல கியூபிக்ஸ் எல்லாம் இருக்கும். ஒரு கார்னர்ல ஆ மேனேஜர் கேபின் இருக்கும்.
இந்த மாரி இதில அவரு உள்ள வரும்போது, அவரு வந்த நாள் ரொம்பவுமே பரபரப்பாக, அ ஜனங்கள் அதிகமா இருந்த நாள். அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில அவர் வர்றாரு. கொஞ்சம் பதட்டத்தில தான் இருக்காரு. ஆனா ஃபோன எடுத்து எடுத்து பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு. அவரு போன அ அந்த அந்த ஒரு ஊழியர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அ சுவாதி. சுவாதிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா, அசோசியேட் மேனேஜர் அவருங்க. அதில மேனேஜர் பார்த்தீங்கன்னா, குமார் கவுட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சுவாதி அப்படிங்கிறவங்க கிட்டயே சரியாக அவங்க போறாங்க. போயி அ இந்த மாரிங்க நான் வந்து உடனடியா ஒருத்தருக்கு பணம் அனுப்பணும். இன்ஸ்டன்ட்டா அனுப்பணும் அப்படிங்கிற மாரி அதாவது வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட் என்ன பண்ணி வச்சிருக்காரோ, அந்த தொகையிலருந்து அவரு வந்து ரூ. 13,00,000 ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டு வச்சிருந்திருக்காரு. அதாவது வந்து 13,00,000ன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய தொகை. அதுலயும் அவர் வந்து கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் ஒரு ரயில்வேல கடைநிலை ஊழியரா பணி செய்து, அதன் மூலமாக அ கிடைக்கப்பட்ட ஒரு அ ஓய்வூதியம் அண்டு சம்பாதித்த பணம் மற்றும் அதில வரக்கூடிய பென்ஷன் இந்த மாரி தொகைய சேர்த்தி அவரு வந்து ஒரு டெபாசிட் பண்ணி வச்சிருந்திருக்காரு. அந்த அக்கவுண்ட்லருந்து அவர் வந்து அ ஆர்டிஇஎஸ் அப்படிங்கிற முறையில பணத்த வந்து அனுப்பணும் அப்படின்ருக்காரு. இதில ஆர்டிஇஎஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நம்ப. ஆர்டிஇஎஸ்னா ரியல் டைம் இம்மீடியேட் செட்டில்மென்ட் அப்படிங்கிறது தான் இதனுடைய விரிவாக்க அர்த்தம். அது வந்து ரூ. 8,00,000 உடனே அனுப்பணுங்கிறாரு. ஆனா, அவருடைய முகத்தில அ ஒரு பயம் இருக்கு. இதையெல்லாம் யாரு நம்ம சுவாதி அவங்க வந்து அசோசியேட் மேனேஜர் அவங்க வந்து கவனிக்கிறாங்க. கவனிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு சந்தேகம் ஏற்படுது. இல்ல இந்த பெரியவர் ஏதோ ஒரு சிக்கல்ல இருக்காரு அப்படிங்கிற மாரி ஆ அவங்களுக்கு தெரியுது. தெரிஞ்சாலுமே அவங்க வந்து நேரா மேனேஜர் குமார் கவுடு கிட்ட கூட்டு போறாங்க. But I sensed something is different, something is amiss. So I immediately alerted our branch manager, Kamlakar sir, and I took the customer to his cabin. அங்க போய் மேனேஜர் கிட்ட ஆ சொல்றாங்க. சார் இந்த மாரின்னு சொல்லிட்டு. ஆ அதாவது வந்து இவர கூட்டிட்டு போகாம முன்கூட்டியே சுவாதி அவங்க வந்து போயிட்டு மேனேஜர் கிட்ட சொல்றாங்க. சார் எனக்கு ஏதோ சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர கூப்பிட்டு உண்மையா சொல்லுங்க. யாருக்கு அனுப்புறீங்க? என்ன ஏதுன்னு கேட்கும்போது, அவரு இந்த மாரி அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. செயற்கையா சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. இயற்கையா சிரிக்கவும் செயற்கையா சிரிக்கவும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? அந்த மாரி அவரு சொல்லும்போது இவங்க இவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் அ ஓகே இன்னைக்கு உடனே அனுப்ப முடியாது. ஏன்னா சர்வர்ல ப்ராப்ளம் இருக்கு. அது இதுன்னு ஏதோ ஒரு காரணங்களை சொல்லி நாளைக்கு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அனுப்பும்பொழுது மறுநாளும் வராங்க. மறுநாளும் இவங்க 2வது நாளும் இவங்க தொடர்ந்து இதையே சொல்றாரு. உடனே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி ஃபோன் எடுத்து பார்த்துக்கிறாரு. அ கொஞ்சம் பதட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கு. அ சரி அப்படின்னு சொல்லி அவங்க செக் செய்து பார்த்து அதை இதையும் பண்ணிட்டு திரும்பவும் கேட்குறாங்க. என்னங்க ஏதாவது ப்ராப்ளமா? பிரச்சனையா? என்ன இருந்தாலும் சொல்லுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போதும் அவர் வந்து அவருடைய அந்த தொடர்ந்து ஒரே விஷயத்த சொல்லிட்டே இருக்காரு. இந்த மாரி ஒரு ஃப்ளாட் வாங்க போறேன். ஒரு இடம் வாங்க போறேன். அதுக்கு வந்து நான் பணம் குடுக்கணும். அதனால அ சரி யாருக்கு குடுக்குறீங்க? அ அந்த இடத்தினுடைய ஓனர் இல்லையா? அவர இங்கேயே கூட்டு வரலாமே! அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது, இல்லைங்க இதில மிடில் மேன் ஒருத்தர் இருக்காரு. Said that I didn't met the landlord. Then on what basis you are transferring 8 lakhs? So the customer said that there is a middle person. I am transferring the entire amount to that middle person. இடைத்தரகர் போல அவருக்கு நான் அனுப்பிச்சு, அவர் வந்து அவருக்கு அனுப்பிச்சு, அந்த மாரி தான் இது நடக்குது. அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, உங்களுக்கு இன்னும் சந்தேகம் அதிகமாகுது. ஸோ, அந்த நாளும் அவருக்கு வேலை செய்து தரப்படல வங்கியில. அந்த மாரி இருக்கும்போது, அவர் பார்த்தீங்கன்னா, அவருடைய சகோதரி ஒருத்தங்க காலேஜில ப்ரொஃபஸரா இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவரு சரின்னு சொல்லி போயிடுறாரு. அடுத்த நாள் அ திருப்பி வராரு. ஆனா கூட அவங்க சகோதரி வரல. இவங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த 3வது நாள் என்ன பண்றாங்கன்னா, சைபர் கிரைம் ஹைதராபாத் போலீஸ் விங்கில சைபர் கிரைம் விங் இருக்கு இல்லைங்களா? அங்க வந்து இவங்க அ அ தெரிவிக்கப்படுறாங்க. இந்த மாரி நடந்துட்டுருக்கு. ஒரு பெரியவரு எங்க
பேங்க் கஸ்டமர் தான். அவர் வந்து ஏதோ ஒரு சிக்கல்ல இருக்காருன்னு தெரியுது. ஏதாவது இந்த சைபர் குற்றவாளிகள்கிட்ட இவரு There are some police photos and the police emblem in his photo where with whom the customer is chatting. They have kept all the police photos. So by that the customer is in cyber. மாட்டியிருப்பார் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுது. அதனால தான் அப்படின்னு சொல்லி இந்த 2-3 நாளாக அவருடைய வேலையை செய்து கொடுக்காம நாங்கள் வந்து புறக்கணிச்சுட்டு தான் இருக்கோம். நீங்கள் வந்து அவர்கிட்ட கொஞ்சம் பேசி இது என்ன ஏது அப்படிங்கிறத நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே அதில் ஆரம்ப நிலை ஒரு ஆஃபீஸர் வந்து இவர்கிட்ட பேசுகிறாங்க. என்ன ஏதுன்னு கேட்கும்போது அவர் அப்பவும் ஒரே மாதிரியான பதில்களையே சொல்லிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் அதில் உயர் அதிகாரியான ஒரு பெண் அதிகாரி அவங்க வந்து டீட்டெயில்டாக, அதாவது வந்து டீட்டெயில்டாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஃப்ராடுகள் நிறைய பேர் இருக்காங்க. உங்களை ஏதாவது சொல்லி உங்களை பயமுறுத்தி உங்கள்கிட்ட இருக்கிற பணங்களை பறிக்கிறதுக்கு பல விதங்களில் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதில் எல்லாம் சிக்காதீங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் அதில் டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அப்போ தான் சொல்கிறாங்க. அந்த பெரியவர் அது வரைக்கும் கேட்டே இருக்கிறதில்ல, நம்மளுமே நிறைய கேட்டதில்ல. டிஜிட்டல் அரெஸ்ட் எப்படி அப்படின்னா அவங்கள ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 3 அஜெண்டா ஃபாலோ பண்ணுறாங்க அவங்க. முதல்ல வீடியோ ஆர் ஃபோன் காலில் இருந்து அவங்கள வந்து தொடர்ந்து எங்கள் கூட ஃபோன் கால்லையே இருக்கணும் அல்லது வீடியோ கால்லையே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ் சீருடையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து அவங்கள தொடர்ந்து அச்சுறுத்தும் வகையில் அவங்க தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்காங்க. 2வது வந்து உங்களை எமோஷ்னலாக வந்து இது பண்ணிடுவாங்க. எமோஷ்னலாக வந்து உங்களை எந்த அளவுக்கு எமோஷ்னலாக கொன்றுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்தளவுக்கு பண்ணிடுவாங்க. 3வது வந்து உங்களுடைய ஆதார் கார்டு அவங்கக்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஆதார் கார்டு டீட்டெயில் உங்கள் மூலியமாகவே உங்களுடைய ஆதார் டீட்டெயில் எல்லாத்தையும் அவங்க வாங்கிடுவாங்க. அந்த மாதிரி யார் கேட்டாலும் நீங்கள் சொல்லாதீங்க. ஆதார் டீட்டெயில் மற்றும் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் மற்றும் உங்களுடைய ஏடிஎம் கார்டில் இருக்கக்கூடிய நம்பர்கள், இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களை பயமுறுத்தியோ உங்களை உங்கள் வாயாலேயே எல்லா விஷயங்களையும் அவங்களே தெரிஞ்சுக்குவாங்க. இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சு அவங்க வந்து லட்சக்கணக்கில் பணங்களை மோசடி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது சொல்லும்போது அவர் அதுக்கப்புறம் தான் தெளிவாகிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் அப் ஆகி அவர் என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் தான் அதிலேருந்து இந்த எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஹைதராபாத் இது இருக்கு இல்லைங்களா, அங்கே இருக்கக்கூடிய அசோசியேட் மேனேஜர் மற்றும் மேனேஜர் ஸ்வாதி, அசோசியேட் மேனேஜர் குமார் கவுடு மேனேஜர், இவங்கள வந்து இந்திய லெவலில் இப்போ பாராட்டப்பட்டிருக்காங்க. காரணம் என்னென்னா அவங்களுடைய அவங்க வேலையை மட்டும் ஒரு கஸ்டமர் இருக்காங்க, அவங்களுடைய பணம் அவங்களுடைய இஷ்டம். அவர் வந்தோடனே கேட்டோடனே எடுத்து கொடுத்துருக்கலாம், அல்லது அவங்க சொன்ன மாதிரி ஆர்டிஎஸில் பணம் அனுப்பணும்னு சொன்ன உடனே அனுப்பிச்சிருக்கலாம். அவங்களுடைய வேலை அதோட முடிஞ்சிருக்கும். அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கூட வந்திருக்காது. ஆனால் எவ்வளோ பொறுப்பாக அவங்க நடந்திருக்காங்க பாருங்கள். ஸ்வாதி அவங்க முதல்ல அதை கணிக்கிறாங்க. அவங்க பொறுப்பாக நடந்து சைபர் கிரைம் போலீஸ் வரைக்கும் அவங்கள இது பண்ணி இவங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்து, அப்படியுமே அவங்க 3 நாட்கள் அந்த பெரியவர் எதையுமே சொல்லாமல் இருந்தும் கூட இவங்க பொறுமையாக அவருக்கு ஒரு நல்லதை பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் இல்லைங்களா? அவங்களுடைய எவ்வளோ பொறுப்பாக நடந்திருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி இந்தியாவே அவங்கள பாராட்டிகிட்டு இருக்கு. எங்கேயோ ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஸ்வாதி அவங்கள, குமார் கவுட் அவங்கள நம்ம இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோன்னா அவங்க செய்த செயல் தானே. அதே மாதிரி இப்போ விஜய் மல்யா 9,000 கோடி ஸ்கேமு, நீரவ் மோடி 13,000 கோடி ஸ்கேமு, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கில் அவர் பண்ணியிருக்காரு நீரவ் மோடி. இது வந்து ஒரு நபர் செய்யக்கூடிய மிகப்பெரிய திருட்டாக பார்க்கப்படுது. ஆனால் இந்த மாதிரி சைபர் கிரைமில் இன்னும் இதை விட அதிகமான பணங்களை வந்து மக்கள் இழந்துட்டுருக்காங்க. அது வந்து எங்கேயுமே பேசப்படுறதில்ல. இது வந்து எந்த ஒரு ரூபாயும் கூட யாருக்குமே வந்து அவ்வளோ எளிதாக கிடைச்சிறது இல்லைங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஏமாந்து போகக்கூடாது. ரொம்ப தெளிவாக இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அது இன்னொன்று,
இன்னொரு விஷயம் இருக்குது. வாட்ஸ்அப் வெட்டிங் கார்டு ஸ்கேம் அப்படின்னு ஒரு விஷயம் கேட்கும்போதே அதிர்ச்சியாக இருக்குது. வாட்ஸ்அப்பில் வெட்டிங் கார்டு அனுப்பிச்சு அது ஒரு ஸ்கேமா? அதாவது வந்து அது ஒரு லிங்க் போல் வருது. அதுக்கு மேலே வந்து வாட்ஸ்அப் வெட்டிங் அதாவது வந்து வெட்டிங் கார்டு மாதிரியான ஒரு டிசைனில் வருது. அதை தொட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பணம் அவ்வளோதான், ஹேக் செய்யப்படுவீர்கள், பணம் பறிபோகும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே போல் ஒரு கிரைம் விங்கு அதனுடைய ஒரு நம்பர், ஃபோன் நம்பர் வந்து ஹெல்ப்லைன் நம்பர் வந்து இருக்குது. 1930 இந்த நம்பருக்கு உங்களுக்கு இந்த மாதிரியான ஏதாவது ஒரு சந்தேகம் ஏற்படுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் அழைச்சி, ஏன்னா அரசு தரப்பில் எந்த அரசாக இருந்தாலும் சரி, போலீஸ் தரப்பில் இந்த மாதிரியான ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் தரும்போது நம்மளும் வந்து ஒரு அரசு போலீஸ் அதிகாரிகளை வந்து நம்மளும் நம்பணும். நம்மளில் நிறைய பேர்த்துக்கு என்னென்னா, சிலருக்கு போலீஸ் அப்படின்னாலே ஒரு நம்பிக்கை ரொம்ப குறைஞ்சி போச்சு. அவங்க மேலே ஒரு நம்பி ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை போய் சொல்கிறதுக்கோ எதுக்குமே அந்தளவுக்கு நம்பிக்கை வரமாட்டேங்குது. அதை வந்து நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம சரியாக இருந்தால் நம்ம கண்டிப்பாக வந்து அவங்கக்கிட்ட முறையிடலாம், அதுக்கு உண்டான தீர்வும் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க. அதே போல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்.